நெக்ஸ்ட் நான் உங்கள் எதுக்காக கூப்பிட்டோம் வச்சுன்னா, நீங்கள் மேபி இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா உங்கள் ஆள் வச்சுட்டு பண்ணியிருக்கலாம். இப்போது வந்துட்டு இப்போ என்ன சுச்சுவேஷனோ நீங்கள் இந்த மாதிரி பழக்கம் கிடையாதுன்னா உங்களுக்கு தேவைப்படாது. அதான் சார், அது எப்படி தான் தெரியல. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, அது இருந்தால் மட்டும் நாட் ஓன்லி உங்களுக்கு மட்டும்தான் கிடையாது, கொடுப்பது இருக்கும். உங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே உங்கள் சார்பாக எல்லாமே உங்கள் பினாமியோ ஃபேமிலியோ யாராவது பேர் வச்சுக்கிட்டு அவங்க மூலமாக லைசன்ஸ் வாங்குறது எல்லாம் நடக்கிறது. இதை தெரிஞ்சுன்னு சொன்னால் நான் கிடையாதுன்னு நான் சொன்னால் மட்டும் அவர் வந்து லெட்டிலாம் போட்டு நிற்க வச்சுட்டு அக்யூஸ்ட் அவர் வந்து பேரில் புண்ணாக்கு போடணும், பேர்லாம் இருக்குது, அதனால் புண்ணாக்கு போடணும். தெரிஞ்ச போலீஸுக்கு நீங்கள் அதிகாரம் புண்ணாக்கு போட்டு பாட்டில் வைக்காதீங்கன்றீங்க. ஒரு 4 லிட்டர் சரக்கு அது நீங்கள் அவங்ககிட்ட சொல்லணும். இல்லை நீங்கள் நாங்கள் பார்த்துக்க போகிறோம், நீங்கள் ஏன் நடுவில் இருந்தீங்க? நமக்கு இங்கேருந்து சரக்கு அவன் கடத்தின்னு போகிறான்னாக்கா அங்கே கடத்தின்னு போய் யார்கிட்ட கொடுப்பாங்க? இவனை கொண்டு வைப்பாங்க. இப்போ ஒரு 50 பாக்கெட்டு ஒரு கடத்திட்டு இங்கேருந்து எடுத்து போகிறாங்க தமிழ்நாட்டுக்கு, அங்கே யார்கிட்ட கொடுப்பாங்க? கடத்தல் பண்ணுற சாராயம் எந்த இடத்துக்கு போகுது? ஏன் கடத்தல் பண்றோம்? நாங்க கடத்தல் பண்றோம் சார். நாங்க வந்து நாங்க தொழில் பண்றோம். நாங்க எங்க சாராயம் நீங்க கடத்தல் பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு தான் தெரியும். அதே டிசி ரூம் எடுத்துவோம். எதுக்காக மனு கொடுக்குறீங்க? மனு இல்ல சார், நாங்க லைசன்ஸ் கேன்சல் கொடுக்கணும். எத்தனை லைசன்ஸ்? எல்லா லைசன்ஸுமே பாண்டிச்சேரியா இப்போ சார் இப்படி கொஞ்சம் லைட்டா சார் கொஞ்சம் இருங்க அப்படியே. சார் அப்படியே இருங்க. இல்ல அதனால நான் சொல்றேன். கொஞ்சம் தள்ளிடுங்க. நாம சரியான மரியாதை கொஞ்சம் இருக்கு சார். லெசியை கூட்டு நாங்கள் வந்து கடை இருக்காதோ இல்லை நடவடிக்கை எடுத்தாங்க. நான் இப்போ டிசி சார் என்ன சொல்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அதை வந்து இவ்வளோ கோடிக்கணக்கில் நாங்கள் முதல் வச்சுட்டு கடையை நடத்திட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து காவல்துறை எங்களை வந்து மரியாதை இல்லாத நிற்க வச்சு அக்யூஸ்ட் மாதிரி அவங்க வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. அதனால் எங்கள் லைசன்ஸ்லாம் இன்றைக்கி நாங்கள் எக்ஸைஸில் சரண்டர் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து இந்த தொழிலை வந்து அசிங்கப்பட்டு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது ஒரு 60-50 வருஷ காலமாக இங்கே வந்து சாராயம் குடிச்சிக்கிறாங்க. பாண்டிச்சேரியில் இது வரைக்கும் இறப்பே கிடையாது. தமிழ்நாட்டில் குடிக்கிற பாக்கெட் வரைக்கும் இறப்பு இருக்குன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, அது தமிழ்நாடு போலீஸ் பார்க்க வேண்டியது. இது இங்கே நம்ம போலீஸுக்கு அது வேலை இல்லை. நிறையா குற்றங்கள் இருக்குது, அதை வந்து அவங்க பார்க்கலாம். ஒரு கடைக்காரனை கூப்பிட்டு எந்த அளவுக்கு அவங்க அதை ட்ரீட் பண்ணணும்னு தெரியாத ட்ரீட் பண்ணுறாங்க. இந்த அசிங்கத்துக்காக நாங்கள் வந்து கடையை நடத்துறது இல்லை என்றதுன்னு நாங்கள் கலாலில் வந்து மனு கொடுத்துருக்குறோம். இதை வந்து முதல்வர் அவர்களுக்கும் உள்துறை அமைச்சருக்கும் அந்த மனுவை கொடுக்க போகிறோம். இதில் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கடை நடத்துறதா இல்லையான்றதை முடிவு பண்ணுவோம். இதுதான் எங்கள் சங்கத்தினுடைய முடிவு. கமிஷனர் வந்து நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் வந்து கலால்துறைக்கு சம்மந்தப்பட்ட அவங்க வந்து நாங்கள் தான் கேட்கணும். நாங்கள் வந்து என்னன்றது நாங்கள் பேசுகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் முதல்வரை பார்த்து மனு கொடுத்துட்டு எங்களுக்கு இதுக்கு மேலே எங்களை வந்து இந்த மாதிரிலாம் தொந்தரவு கொடுத்தாங்கன்னா நாங்கள் கடை நடத்துகிற விருப்பத்தில் இல்லை. அரசாங்கம் யார்கிட்ட ஒன்றா கடை கொடுத்து நடத்திக்கிட்டோம். இதுதான் நாங்கள் அவர்கிட்ட லைசன்ஸ் சரண்டர் பண்ணியிருக்கிறோம். லைசன்ஸ் சரண்டர் பண்ணி மனு கொடுத்துருக்குறோம். அவர் வந்து அது பேரில் நாங்கள் வந்து எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்கள் வந்து பரிசீலனை பண்ணி சொல்கிறோன்னு இருக்காங்க. லைசன்ஸ் கொடுத்துக்கிறோம். அவரு டைம் கேட்டிருக்காரு எங்களுக்கு, நாங்கள் பரிசீலனை பண்ணி நாங்கள் சொல்கிறோன்ட்டு நாங்கள் முதல்வரை பார்க்க சொல்கிறோம். பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தோன்னா அனைத்து 2024-25 சாராய கடை ஏலத்தில் கோடிக்கணக்கான பத்திரத்தையும் கோடிக்கணக்கான ரூபாயை வந்து கவர்மெண்ட்டுக்கு கிஸ்தியும் கட்டிட்டான். நாங்கள் இந்த தொழில் தொடர்ந்து செஞ்சுன்னு வரோம். இது வந்து பிரெஞ்சுக்கார காலத்தில் வந்து தொன்று தொட்டு வந்துருக்குது. இப்போ வந்து திடீர்னு கள்ளக்குறிச்சியில் வந்து பார்த்தோன்னா மெத்தனால் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அது பாண்டிச்சேரியிலேருந்து போனதாகவும் அந்த மாதிரி தகவல் வருது. ஆனால் எங்களுக்கும் சாராய கடை உரிமையாளர் நடத்துகிறாங்க பாரு, அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை.
அதை வந்து பார்த்தோன்னா நாங்கள் எங்கள் சங்கத்தினுடைய கடிதம் மூலயமா நாங்கள் வந்து பார்த்தோன்னா கலால் துறை ஆணையருக்கு தெளிவுபடுத்திக்கிறோம். எங்கள் முதலமைச்சர் ஐயாவுக்கு அதுக்கான கோரிக்கை மனுவை நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ அதுக்கான முயற்சி எடுத்துன்னு இருக்கிறோம். இதுக்கு வந்து பார்த்தோன்னா எங்கள் கல்லால் துறையினுடைய அதாவது எங்கள் சாராய கடை சங்கத்துடைய உரிமையாளர்கள் வந்து ஒரு கோடிக்கணக்கான ரூபாயை போட்டு முதலீடு பண்ணி எல்லாரும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி இது பாண்டிச்சேரியில் தொட்டு நடந்துக்கிட்டு இந்த பிஸ்னஸில் நாங்கள் கோடிக்கணக்கான ரூபாயை போட்டு முதல் போடுறோம். எங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் வந்து மொத்தமாக கோடிக்கணக்கான மதிப்பில் வந்து அடமானம் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து தொழில் பண்ணுறோம். அப்படிங்கும்போது எங்களை வந்து எங்களுடைய அதாவது எங்களுடைய உரிமையாளர்களை வந்து காவல்துறை வந்து ஒரு தவறான ஒரு முறையாக வந்து கண்ணோட்டத்தை பார்க்குறாங்க. இது வந்து பார்த்தோன்னா அரசாங்கம் இந்த இது வந்து பார்த்தோன்னா பிடிஎல் நிர்வாகம் தான் வந்து எங்களுக்கு சரக்கு கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டில் ஆத்தரைஸ் பண்ணி நம்ம வந்து அந்த இதில் வந்து பர்மிட் வாங்கி போய் தான் அந்த பர்மிட்டை வந்து அங்கே ஒரு தாசில்தார் இருக்காரு செக் பண்ணி தான் ஒரு கடைக்கும் பர்மிட் கொடுக்குறாங்க. அப்போ அந்த பிடிஎலுக்கு எங்கேருந்து வருது பார்த்தாக்கா அதர் ஸ்டேட்லேருந்து வருது. அவங்களும் முறையாக பர்மிட் போட்டு தான் எடுத்தாந்து வராங்க. இதுக்கும் மெத்தனாலுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் வந்து முறையாக அங்கீகரிக்கப்பட்ட சாராயத்தை வாங்கி எங்கள் கடையில் சேல்ஸ் பண்ணுறோம். அதனால் வந்து பார்த்தோன்னா இதை வந்து வேறு ஏதோ இது உள்நோக்கில் இதை எங்களை வந்து சந்தேகப்படுறது தவறான. புதுச்சேரி காவல்துறை வந்து நீங்கள் அதிகமாக வந்து இருக்கிறீங்க, அதிகமான வெளியாட்களுக்கு வந்து அதிகமான சாராயம் கொடுக்கக்கூடாது, அப்படி கொடுத்தா உங்க மீது வந்து குற்றச்சட்டம் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. அதாவது வந்து எங்களுக்கு வந்து கெசட் நோட்டிஃபிகேஷன் படி 4.5 லிட்டர் ஒரு ஆள் வந்து பார்த்தோன்னா ஒரு நபருக்கு தனிநபருக்கு 4.5 லிட்டர் வந்து கொடுக்கலான்றது வந்து விதி. அந்த விதிப்படி வந்து பார்த்தோன்னா கடைக்கு குடிக்க வரவங்க அத்தனை பேரும் வந்து பார்த்தோன்னா 4 லிட்டர் கேட்கறது கிடையாது. உதாரணமாக வந்து ஒரு 100 மில்லி 200 மில்லி அது மாதிரி தான் கேட்பாங்க. சில பேர் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போய் வச்சு சாப்பிடுவாங்க. கொஞ்சம் 1/2 லிட்டர் 1 லிட்டர் அது மாதிரி வாங்கி போய் சாப்பிடுவாங்க. 4 லிட்டரே மேஜராக நாங்கள் கொடுக்கறது கிடையாது. அப்படின்னும் போது நாங்கள் ஏன் வந்து அதிகமாக சரக்கு கொடுக்க போகிறோம்? அந்த மாதிரி ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா தவறான ஒரு சூழலை வந்து உருவாக்குறாங்க. அது வந்து முற்றிலும் தவறு.